நான், அம்மா, அதுக்கப்புறமா வந்து சரண்யா 3 பேரும் வந்து போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி வெட்னஸ்டே காலையிலேருந்து அப்படியே விலாக் எடுத்துகிட்ருக்கோம். கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்து போகிறோம். கொஞ்சம் நிறைய நம்ம மிதுனோட பூனல் வரதுனால கொஞ்சம் சாரீஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கான சாரீஸ் சில அக்கேஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். சுமங்கலி பிரார்த்தனை இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாரீஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு, அப்புறம் நடுவில் சிலதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டிய சாரீஸ் அதெல்லாம் இருக்குது, வச்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் அதுவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா வந்து போகிறோம். நான், அம்மா, அதுக்கப்புறமா வந்து சரண்யா 3 பேரும் வந்து போகிறோம். போயிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஷாப்பிங், எப்பயும் நம்ம வந்து காட்டுற மாதிரி ஒரு ஷாப்பிங் வந்து பார்க்கலாம். ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ வாங்க. ஷாப்பிங்கா? விண்டோ உங்களுக்கு, அவங்களுக்குப்பா, நமக்கு வந்து ஷாப்பிங்கு, உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி நாங்கள் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காட்டுவோம். ஓகே, ஹாய் சொல்லு மாமி. ஹாய். எங்கே காணும். இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் தனியாக ரீல்ஸில் வந்து போடுவேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக. நான் வந்து என்னோடய வெட்டிங் டேக்காக வாங்கின ட்ரெஸ்ஸு. பட் வெட்டிங் டே நான் வந்து விலாக் மாதிரிலாம் வந்து எடுக்கல. நான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரொட்டீன் வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஒன்றும் ஸ்பெஷலாக விலாக் எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெஸ்ஸும் நான் வந்து ரீல்ஸில் வந்து போட்டுருந்தது தான். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இது வந்து நான் இனிமேல் தான் போடுவேன். செக் பண்ணி மேபி இன்றைக்கி போடுவேன், இல்லை நாளைக்கு போடுவேன். இந்த வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் செக் பண்ணிகிட்டே வாங்க. நான் போடும்போது உங்களுக்கு வந்து அங்கேயே இந்த லிங்க் கிடைக்கும். ஸோ அங்கே கிளம்பலாம். எப்போயுமே வந்து வண்டியில் தான் போவோம். சரி, அன்றைக்கி கொஞ்சம் நிறைய சாரீஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டியில் வர்றது கஷ்டம். சரி, ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னாங்க அம்மா. அதனால் ஆட்டோ வந்து புக் பண்ணி ஆட்டோலேயே வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஷாப்பிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது தான். அன்றைக்கி வந்து ஒரு 20 சாரீஸ் கிட்டே எடுக்கிற மாதிரி வந்து பிளான். சரவணாவே ஃப்ரீயாக இருக்குங்க வீக் டேஸில் வந்ததுனால. இந்த மாதிரி பூனம் சாரீஸ்லாம் இருக்கும்ல, இது வந்து அம்மாவுக்கும் சரி சரண்யாவுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி சாரீஸ் வந்து கட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு எதுவும் நிற்காத மாதிரியே வந்திருக்கும். அவங்க 2 பேருக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இருந்தது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் வந்து டெய்லி வேர் கட்டுவீங்க அப்படின்னா அங்கே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்துட்டு எது வந்து செட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுருவோம், அதுக்கப்புறமா பார்த்தா அதை விட இன்னும் பெட்டராக கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து எங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன சாரீஸ், என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, யாருக்கு எடுத்து கொடுக்க போகிறோம், என்ன ரேஞ்சில் எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பிக் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 சாரீஸ் லிஸ்ட்டில் வந்து பெரியவங்க தான் ஜாஸ்தி. ஏன்னா சுமங்கலி பிரார்த்தனை அதுக்கப்புறமா வந்து வச்சு கொடுக்கறது எல்லாருமே வந்து பெரியவங்களுக்கு தான் அதில் ஜாஸ்தின்றனால அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வந்து சாரீஸ் எடுக்கணும் அப்படின்றது ஐடியாவாக இருந்தது. ஸோ நாங்கள் நிறைய வந்து பார்த்தோம். ஸோ நிறைய ஆஃபர்லலாம் வந்து இருந்தது. பட் என்னென்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாங்கி கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம வாங்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கல்யாணி காட்டன், அதுக்கப்புறமா வந்து அது பக்கத்துலேயே இன்னொரு காட்டன்லேயே கொஞ்சம் சரி ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது பிளெயினும் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சரி இருக்கிற மாதிரியும் இருந்தது. அதனால் அந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணி எடுத்தோம். நாங்கள் வச்சு கொடுக்கும்போது அந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 சாரீஸ் கிட்ட வந்து எடுத்தாச்சு. இன்னுமே வந்து பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது. பட் அன்றைக்கி வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். பட் அந்த சாரீஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுவே நாங்கள் வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு 2-3 இடத்துல கம்பேர் பண்ணி அலைஞ்சு எடுத்ததுனால கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா, சரி இன்னொரு நாள் நம்ம வந்து போகலாம் மொத்தத்துக்கெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கியிருந்தோம். நான் வந்து க்ராசரிஸ் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி கடையில் வாங்குறது, ஆன்லைனில் வாங்குறது அந்த மாதிரி தான் இப்போ வாங்குறது. ஏன்னா நமக்கு வந்து ஆன்லைனில், அதாவது இந்த ஃப்ளிப்கார்ட்டு
அதுக்கப்புறம் ஜெப்டோலலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலலாம் ஆஃபரில் வந்து இருக்கும். இந்த மாதிரி கோதுமை மாவு, கெலாக்ஸ், பாஸ்தா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெப்டோ, அதுக்கப்புறம் மற்ற அந்த மாதிரி பிளிங்கிட் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லூஸில் வாங்குறதெல்லாம் இருக்குல்ல, அதாவது பருப்பு, அதுக்கப்புறமா வந்து அரிசி, அவல், அப்புறம் கடலை, வேர்க்கடலை, நிலக்கடலை, பொட்டுக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோல்சேல் ஷாப்பில் தான் நாங்கள் வந்து வாங்குறது. ஸோ இது வந்து நமக்கு லூஸில் வச்சுருப்பாங்க, நம்ம எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி கவர்ஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் அந்த உப்மா ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, கோதுமை ரவை, பேம்பினோ, அந்த சேமியா தான் நாங்கள் வாங்குறது. அதுக்கப்புறமா அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸு, அந்த பேக்கெட்ஸு, அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் ரெகுலராக நம்மளோட கிச்சனுக்கு மிளகாய் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்சேல் ஷாப்லேயே வந்து வாங்கிடுவோம். கம்பேர் பண்ணி நம்ம வாங்குறப்போ நிறைய வந்து கம்மி பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மளிகை கடையே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மளிகை கடையில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ட்ரை பண்ணலாம். அவங்கெல்லாம் வந்து லூஸில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிமார்ட், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் போனீங்கன்னா, டிமார்ட்டெல்லாம் உள்ளே நுழையிறப்பவே இந்த மாதிரி க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ட்ரம்மாக கொட்டி வச்சுருப்பாங்க. அரிசி, இட்லி அரிசி, அதுக்கப்புறமா வந்து பொட்டுக்கடலை ஐட்டம்ஸு, பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஷாப்ஸ் எல்லாம் வந்து போனீங்கன்னா ரொம்ப வந்து கம்மி ப்ரைஸில் வாங்கலாம். நிறைய ஆன்லைனில் நீங்கள் வந்து ப்ரைஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது இந்த க்ளீனிங் ஐட்டம்ஸு, லிக்விட்ஸு, வாஷிங் மிஷின் லிக்விட்ஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விட்ஸு, அப்புறமா இந்த டாய்லெட் கிளீனர்ஸு, நெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கம்மியாகிறப்ப கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த டைமில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே நான் வந்து பேக்கெட்ஸில் தான் வந்து வாங்குறது. பழைய ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் வந்து வாங்கி எடுத்து வச்சாச்சு. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங்னு சொல்லிட்டு காய்கறிகள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு கமெண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் லோக்கலில் இந்த மார்க்கெட்லலாம் வந்து காய்கறி வாங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வந்து வாங்குறது. அதாவது கோயம்பேடு வாசலில், கோயம்பேடுலேருந்து வர்ற வழியில் இருக்கிற அந்த நெற்குன்றம் ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி கடைவீதியில் வந்து கவராக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த சைடு நாங்கள் வரும்போது மோஸ்ட்லி அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. இன்கேஸ் அந்த பக்கம் வந்து போக முடியல அப்படின்னா நாங்கள் இப்போது ஸ்மார்ட் பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸாகவே வந்து காய்கறிகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல கம்மி விலையில் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இந்த 2 வீக்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒரு 2 வாரமாக நாங்கள் வந்து வாங்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி தான் வந்து வாங்குறது. ஸோ நம்ம இப்போ கீரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விட நேராக போய் இந்த லோக்கல் செல்லர்ஸ் கிட்ட வாங்குறப்ப தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்குறது. நான் லாஸ்ட் டைம் வந்து பேண்ட்ரி ஸ்டோரேஜ் போட்டிருந்தப்போ அதில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருந்தேன் ஸ்க்ரீனில். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். மேலே இருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து செட் ஆஃப் 3ன்னு ரொம்ப வருஷம் முன்னாடி மீஷோவில் வாங்கினது. அந்த வீட்டில் வந்து போதுமான அளவுக்கு டப்பா இருந்தது. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டப்பாஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்றனால இங்கே வந்தோடனே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி டப்பாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நான் எதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதுல எக்ஸாக்டாக வந்து கிடைக்கிதோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருப்பேன். வீடியோவோட கீழே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டேக் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் போய்ட்டு இதில் காட்டுற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். இட்லி அரிசி பார்த்திங்கன்னா கவர் வரும்போதே ஓரத்தில் வந்து கிழிஞ்சிருந்தது. அது லைட்டாக அப்படியே கொட்டிகிட்டே இருந்தது. அது சேஃபாக எடுத்து வந்து போட்டாச்சு. ஸோ என்ன தான் நம்ம வந்து பேண்ட்ரி ஆர்கனைசிங்க்கு ரொம்ப ட்ரெண்டியாக டிஃப்ரெண்ட்டாக பாக்ஸஸ்லாம் வந்து வாங்கி வச்சாலுமே இந்த பெரிய பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட ரொம்ப கம்ஃபியான ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து எதுவுமே கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நான் வந்து பார்த்தது இந்த மாதிரி மாடுலர் கிச்சன்லாம் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரிய பெரிய பேண்ட்ரி ஏதாவது நம்ம அந்த ஸ்டோர் பண்ணுற அரிசி பருப்பெல்லாம் ஒரு 7 கிலோ அந்த மாதிரி 3 கிலோ அப்போலாம் வந்து வாங்குவோம்ல மாதத்துக்கு, அது எல்லாமே நாங்கள் அந்த வீட்லேயும் பெரிய பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இடம் இருக்கான்றதை நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி மாடுலர் கிச்சனில் நமக்கு அதுக்கான ஸ்பேஸே வந்து இருக்காது. அது கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன்ல இந்த சைட் ஆஃப் கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக
பெரிய பெரிய ஷெல்ஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்பா நம்ம பெரிய டப்பாலாம் இங்கே வச்சிடலாம்டா அப்படின்ட்டு. ஸ்நாக்ஸுமே வந்து நாங்கள் வாங்கியாச்சு. ஸ்நாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள நுழைஞ்சோடனே இந்த ரைட் ஷெல்ஃப் தான். எனக்கு வந்து இந்த பருப்பு, அரிசி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு, அந்த பருப்பு வகைகள் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக என்னென்ன பாக்ஸஸ் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது வந்து டிஃப்ரெண்ட் பாக்ஸஸாக வந்து தெரியும். பட் எல்லாத்துலேயுமே என்னென்ன இருக்குன்றது ஒரு ஆர்கனைஸ்டாக தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. சூப்பராக அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சர்வீஸ் ஏரியா பக்கம் ஏதாவது க்ளீனிங் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தேன். எனக்கு வந்து கிச்சனில் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வின்டர் டைமில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் அந்த வுட்லேயே வந்து செஞ்ச இன்டீரியர்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த மாய்ஸ்சரில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, மத்தியானம் கொஞ்சம் வெயில் இருக்கிற டைமில் இப்படி திறந்து வந்து வச்சுருவேன். இப்போ தான் ரீசெண்டாக கிச்சன் எல்லாம் டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணேன். இந்த பேஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா, இது பார்த்த உடனே ஆசைப்பட்டு நான் வந்து வாங்கிட்டேன். இது வந்து இந்த ஒயர் கூட மாதிரி இந்த கடையிலெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. யோசிக்காமல் நம்மகிட்ட கடகடன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட்டு இதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுனே தெரில. வாங்கினதுலேருந்து அப்படியே வந்து வச்சுட்ருக்கேன். இதுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.